அப்பா அழாதீங்கப்பா. அக்கா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அக்கா கண்டிப்பா அம்மாவை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவாங்க. நான் கௌரிய நினைச்சுதான் அம்மா அழறேன். உங்க அக்கா கௌரி ரொம்ப பிரமாதமா கோர்ட்ல வாதாடுறான்னு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா நானாவும் அம்மாவும் கௌரி திறமையா வாதாடுறத பார்த்ததே இல்லம்மா. இன்னைக்கு பார்க்க போறோம். நான் பார்வையாளனா பார்க்க போறேன். உன் அம்மா குற்றவாளியா நின்னு பார்க்க போறேன். அப்பா ஆமாம்மா, ஆமா. மக வாதாடுறத அன்னக்கொடி குற்றவாளியா நின்னு பார்க்க போறான். நான் கௌரிய பெத்தவன், அன்னக்கொடிய கல்யாணம் பண்ணவன். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற பதபதப்புல 10ஓட 11 உட்காந்து பார்க்க போறேன். எனக்கு வந்த இந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. அப்பா யாருக்கும் வரக்கூடாது. அப்ப இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி அழுதா கௌரி அக்காவோட மனசு உடைஞ்சு போயிருப்பா. அவங்களால கோர்ட்ல திடமா தெளிவா வாதாட முடியாதுப்பா. ப்ளீஸ்பா, நீங்க தைரியமா இருந்தாதா, இல்லனா தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சாதான் அக்கா போராடி அம்மாவை எப்படியாவது வெளியே கொண்டு வருவாங்க. ஆமாப்பா, அக்கா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அம்மாவோட கேஸ்ல தோத்து போயிடுவாங்க. அம்மா கேஸ் தோத்தா அம்மாக்கு எப்படியும் தண்டனை கிடைச்சிரும்பா. அதனால நீங்க தைரியமா இருங்கப்பா. கௌரி அக்காக்கு தைரியம் சொல்லுங்க. அப்பா நீங்க தைரியமா இருக்கணும்பா. நீங்க தான் அக்காவை என்கரேஜ் பண்ணணும். அப்பதான் அக்கா எப்படியாவது வாதாடி அம்மாவை வெளியில கொண்டு வருவாங்க. ஆமாப்பா, ப்ளீஸ் அழாதீங்க. ஆமால்ல, ஆமாப்பா. நான் அழ மாட்டேன். என் பொண்ணு திறமையா வாதாடி அவ அம்மாவை கண்டிப்பா விடுதலை செஞ்சு கூட்டிட்டு வந்துருவான். நான் அழலம்மா, நான் அழல. அழலம்மா, அம்மா வந்துருவாம்மா.